இப்போ அந்த தாய்க்கு தலைப்புள்ளையும் கடைசி பிள்ளைன்னு பேச முடிச்சோம் இல்லைங்களா, அதுல வந்து அந்த மண்டை ஓடுல இருந்து மை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அது வந்து அந்த பில்லி சூனியத்துக்கு எடுக்கிறது அது உண்மையா சாமி? உண்மைதாம்மா. அந்த சூனியம் இருக்கு. அப்போ நெகட்டிவ்ன்றது பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி சாமி நம்ம தீர்க்க முடியும்? நீ ஏன் பயப்படுறதுக்கு? அவன் பண்றான்னு சொல்லு. இல்லை, அந்த மண்டை ஓட்டுலேருந்து அந்த மைய எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சுடுகாடுன்னும் போதே ஒரு பயம் வந்துடுது இல்லைங்களா? அந்த பயம் தான் வந்தால் தான் பிடிச்சிப்பான். அவன் அதுக்கு தான் அவன் பண்ணுறது. அந்த பயம் இல்லாதவனுக்கு எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்ட கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்தார், அம்புஜன்னு வருவார். அவர் கூட ஒரு நண்பர் வந்தார். அவர் சொன்னார்னா சொல்லு, தப்புவே தப்பாக தான். அவர் இங்கே முதல் வாட்டி வராரு. வந்த உடனே பாட்டுக்கிட்டலாம் பாடினார். சரி, நான் கம்மன்னு இந்த பாடட்டோன்ட்டு. சரி, பாட்டு பாடினார். பாடின பாட்டு கொஞ்சம் விளக்கம் சொல்லுப்பா. நான் விளக்கெல்லாம் தெரியாது சாமி, பாட்டு பாடுவேன். இது பஜனை ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் கூட பாடின போடுறான். காட்சிக்கு போனாலும் அகப்பே கரமந்தி இராது அகப்பேன்னு ஒரு தோப்புது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உனக்கு 4 பாட்டு தெரிஞ்சால் கூட 4 பாட்டு தெரிஞ்ச பாட்டுக்கு இந்த மக்களுக்கு விளக்கம் சொல்லணும். அதுதான் உண்மை. நீ 400 பாட்டுக்கு சொல்ல வேணாம், 4 பாட்டுக்கு நான் சொல்லு. அப்படிப்பட்டவர் அவர் வந்து சொன்னார், எங்கள் கிறிஸ்டினும் முஸ்லீமும் உங்கள் மேலே கண்ணு போட்டு வச்சுக்கிறாங்கன்னு. நான் சொன்னேன், போடட்டும்மா, நல்லது தானே. எனக்கு முஸ்லீமும் கிறிஸ்டினும் வந்தால் எனக்கு நல்லது தானே. எல்லா ஜாதிக்காரன் எல்லா மதத்துக்காரங்கிறான்னு சந்தோஷம் தானே. இல்லை அப்படி இல்லை சாமி, உங்களுக்கு கெடுதல் பண்ணுறோம் பண்ணிட்டு போயான்னு. ஆனால் அவர் சொல்லிட்டு போகிற பார்த்தா எங்கள் கூட்டமே ஜாஸ்தியாகுது. ஏன் சொன்னால் இந்த மாதிரி சொல்லால் பயமுறுத்தி மனுஷனை அடக்கி வச்சுக்கின்னு வாழறது அதிகம். அந்த சொல்லுக்கு நீ பயப்படக்கூடாது. ஏன்னா கடவுளை விட உலகத்தில் பெருசு எதுவும் கிடையாது. நான் கடவுளை நம்புறோம், உன்னை நம்புறவங்கள போடா, உன் மந்திரம் தந்திரம் உன்னோட கிட்ட போடான்னு சொல்லு, ஒரு பலிப்பும் பலிக்காது. சரி, மந்திரம் பண்ணுறாரு, தந்திரம் பண்ணுறாரு. எனக்குள்ள முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குது. எனக்கு மந்திரம் பண்ணி இருக்கிற முதலமைச்சரை அள்ளிட்டு என்ன உட்கார வைக்கட்டுமே, முடியுமா? இதெல்லாம் எவன் ஒருத்தன் அதை கண்டு பயப்படுறானோ அவனை அது பிடிச்சிக்கும். அதை கண்டு பயப்படான். பில்லி இருக்கட்டும், சூனியங்கிட்ட எதனா இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன போச்சு அதை பற்றி? அதனால எதையும் கண்டு பயப்படக்கூடாது. இது யார் பயப்படுவான்? கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவன் பயப்படுவான். அது அவனை பாதிக்கும். அந்த பயம்தான் அவனை பாதிக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜிஹெச்சில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் எல்லா டாக்டர்ஸ் பசங்க, எல்லா மாணவ பசங்க, அவனுங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துடுச்சு. இப்போ நைட்டு 12 மணிக்கு யார் சுடுகாட்டுக்கு போய் வர்றது, சாவுகடனுக்கு போய் வர்றது, ஒரு 10-15 பசங்க சேர்ந்துக்கணும் இந்த போட்டி. அதில் ஒரு பையன் சொல்கிறான், நான் போயிட்டு வருவேன் அப்படின்னா. சரி, நீ போயிட்டு வருவேன்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது? ஏன்னா நான் போக மாட்டேன், நீ போய் வந்ததுக்கு ஒரு அடையாளம் ஒன்றும் இல்லை. அப்போ நீ என்ன பண்ண, ஒவ்வொரு சாவுனுடைய வாயிலையும் ஒவ்வொரு சாக்லேட் வச்சுட்டு வரணும். சரின்னு இவன் போய் என்ன பண்ணால் ஒவ்வொரு சாவுனுடைய பாடியிலையும் ஒரு சாக்லேட் வச்சுன்னே வரான். ஒரு பாடி கேட்குது, இன்னொன்று கூட இருந்துச்சு. இது ரயிலில் நடந்த விஷயமா, மாணவர்களுக்குள்ள நடந்த விஷயம். இன்னொன்று குடுஞ்சு பாரு, வந்தால் மறுநாள் செத்து போயிட்டான். ஆனால் அந்த குடுன்னு கேட்ட பாடி ஆட்டமா அந்த டாக்டர் பையில ஒரு பையன் போன மாதிரி பத்துங்கிறான். அங்கே போய் அவன் சாவல. இது என்ன, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அவன் தைரியமாக இருந்தால் ஒன்றும் பண்ணல, இவன் பயம்தான் செத்து போயிட்டான். அப்போ மனுஷனை கொள்றது எதுன்னா மனுஷனுக்கு பயமே வினையா போயிடும். அதனால அந்த பயம் வரக்கூடாது. கடவுள் இருக்கிறான், அதை விட பெருசு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எவனும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தைரியத்தோட வந்தீங்கன்னா எந்த மந்திர தந்திரமும் உங்களை ஒன்றும் பாதிக்காது. ஆனால் ஐயோ அவன் என்ன பண்ணுவானா, இவன் என்ன பண்ணுவானா, இவன் சொன்னா பழிச்சிடுமா, அவன் சொன்னா பழிச்சிடுமான்னா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? சொல்லுமா. இப்போ பெண் பிள்ளைகள் பெற்ற தகப்பன்மார்களுக்கு நீங்கள் கூறுவது அறிவுரை என்ன சாமி? நல்லா வளர்க்கணும், ஒழுக்கமாக வளர்க்கணும். பெண் பிள்ளைகளை கண்டபடி கண்காணிக்கணும். என் புள்ள தவறே பண்ணாதுங்கன்னு விட்டு வைக்கக்கூடாது. விட்டு வச்சா தப்பு பண்ணிட்டு வரும்போது, தப்பு பண்ணும்போது சொன்னால் என் புள்ள பண்ணாதுன்னு, பண்ணிட்ட பிறகு ஏயா நீங்க சொன்னா கேட்கலன்னு என்ன பண்ணுறதுங்க, நடந்து போச்சுங்க. இந்த மாதிரி நொண்டி சமாதானம் வச்சுக்க கூடாது. கட்டுப்பாடோட வளர்க்கணும். ஆனால் அன்பு இருக்கணும். அன்பை அதுங்க மேலே காட்டிட கூடாது. காட்டினா அது கெட்டு போயிடும் குழந்தைங்க. அன்பை உன் மனசில் வச்சுக்கணும். ஆனால் கண்டிப்போட குழந்தைங்கள வளர்க்கணும். அப்படி வளர்த்தீங்கன்னா தாய் தகப்பன்னா ஒரு பயம் இருக்கணும். இல்லைங்க நாங்கள் சோசியலாக இருப்போங்க, அண்ணன் மாதிரி இருப்போன்னா வேறு மாதிரி போகும்போது விட்டுடணும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. நீ அதுக்கு பையனுக்கு நான் 50 வயசானா கூட அப்பனாவே இருக்கணும். தோளுக்கு மிஞ்சது தோழங்கெல்லாம் சொல்லக்கூடாது. தோழன் ஆச்சுன்னா அது உனக்கு வம்பு தான் ஆச்சுன்னு அர்த்தம். தோழனான என்ன ஆகும்? உன்னை புழக்கம்.
அதனால புள்ளியாவே தோழனாவும் தோழியாவும் பார்க்காது எப்பவுமே. இப்ப இருக்கிற சமுதாயத்துல அப்படிதானே சாமி சொல்றாங்க, ஃப்ரெண்டா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டா இருந்தால்தான் எது ஒன்னாலும் நடந்துன்னு. அப்போ ஃப்ரெண்டு போயிடுச்சுன்னு விட்டுட்டு ஏற்க வருத்தப்படக்கூடாது. நீ எப்போ எண்ணத்தை மாத்திக்கினியோ, இருக்க வேண்டியதை விட்டுட்டு இல்லாததுக்கு நீ போனியோ, அது செய்ய வேண்டியதை விட்டுட்டு எப்போ செய்யக்கூடாததை செய்தோ நீ அதை தாங்கணும், இல்லை தற்கொலை பண்ணிக்கணும். இதுதான் வழி. அது தகப்பனுங்க, நல்ல தகப்பனுங்களுக்கு நான் சொல்கிறேன் அதில் ஒரு அர்த்தமா. ஏன்னா நீ இவ்வளோ காலம் உன் மனைவி காலை பிடிச்சி என் மானம் மரியாதை எல்லாம் உன் காலையில் இருக்குதுன்னு மனைவி காலை பிடிச்சிட்டு உன் பொண்ணை கண்டபடியே விட்டுட்டு உன் குடும்பம் மானமே போச்சுன்னா அப்போ நீ வாழ்ந்தான்னா செத்தான்னா? அப்போ உனக்கு ஒழுக்கமாக வளர்க்குது. என்னடா ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு போய் ஏம்மா நீ ஃப்ரெண்டுமான்னு தோல் மேலே கை போட, கையை ஓடிச்சிடுவாங்க. பொண்ணு பொண்ணாக தான் இருக்கணும், புள்ளையாக தான் இருக்கணும், பொண்டாட்டி பொட்டியாக தான் இருக்கணும், அப்பனாக தான் இருக்கணும். அதிலேருந்து மாறுபட்டீங்கன்னா குடும்பம் கண்ட்ரி கோலமாயிடும். அது குடும்பமாக இருக்காது. சொல்லுமா. இப்போ இப்போ எக்ஸாமில் பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க எல்லாம் எழுதும்போது பொம்பளை பசங்க தான் நல்ல மார்க் வாங்குறாங்க. ஆமாம். ஆனால் வேலை வாய்ப்புன்னு வரும்போது ஆண்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க. சரி. இப்போ பெண்கள் 33% அதெல்லாம் சொல்கிறாங்க. சரி. ஆனால் பெண்கள் இந்த தொழில்துறையில் அவ்வளவா முன்னேற்றம் இல்லை. இந்த சதவீதத்துக்கே எனக்கு பிடிக்கிறது கிடையாது. இந்த ஜாதிக்கு தனி சதவீதம், அந்த ஜாதிக்கு தனி சதவீதம், ஆணுக்கு தனி சதவீதம், பெண்ணுக்கு தனி சதவீதம்னு வச்சுக்கிறானே, அதனாலேயே சமூகம் கெட்டு போயிடும். சதவீதம்ன்றதை எடுத்துட்டு சமம்னு வச்சுக்கோ. திறமை யாருக்கு இருக்குதோ கொடு, தப்பு இல்லை. இந்த சதவீதம் போது அறிவாளியெல்லாம் முட்டாளாயிடுவாங்க. பெண்கள் ஏன் சில துறைகள் எல்லாம் முன்னேறி வர முடியல சார்? வர முடியாதுமா. எல்லா பெண்களும் எல்லா வேலையும் செய்திட முடியாது. ஆண் செய்கிற வேலையெல்லாம் ஆணும் பெண்ணும் சமானும் வாயில பேசலாம், நிஜத்தில் வர முடியாது. ஆணு ராத்திரி 12 மணிக்கு எங்கே ஒன்றா போவா, நீ போய் பார்க்கல சமாளிக்கிறிய, திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேன். அதனால பெண்ணு பெண்ணாவே தான் இருக்கணும், ஆண் ஆணாவே இருக்கணும். ஆண் செய்கிற வேலையை பெண் செய்ய முடியாது, பெண் செய்கிற வேலையை ஆண் செய்ய முடியாது. இதுதான் சமூகம், இதுதான் இறைவன் அமைச்சது. ஆனால் நீ என்ன பண்ணுற, இறைவனுடைய செயலிருந்து மாறுபட்டு வாழணும்னு நினைக்கும் போது விபரீதங்கள் வரதான் செய்யும். சரி. பகல்ல பார்த்து பேசணும், ராத்திரி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்குனுடைய அர்த்தம் என்ன சார்? பகல்ல பார்த்தீங்கன்னா கண் தெரியும் யாரு இருக்கிறாங்க இல்லைன்னு, ராத்திரி இருட்டில் யார் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, அர்த்தம் போடுவான். சைனா ஜாகிரதை ஆகுதுன்னு சொல்றதுக்கு அர்த்தமாக. நம்ம இரவுல தூங்கும்போது நம்ம ஆன்மா வெளி உலகுக்கு சென்று பல விஷயங்களை நம்முள் கொண்டு சேர்க்கும் என்கிறார்களே, அது உண்மையா? ஆன்மா போய் சேராது. ஆன்மா வெளி உலகத்துக்கு போது அது ஞானிக்கு, அஞ்ஞானிக்கு மனசு போகும். அதுதான் கனவுன்ற சொல்றாங்களா? ஞானிக்கு மட்டும்தான் மனம் இல்லாம மனம் போய் ஆன்மாவோட சேர்ந்து ஆன்மா வெளியே போய் சுத்தி வரும். இன்னைக்கு திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொல்றியே, விஞ்ஞானம் இந்த உலகத்துல எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஒரு 2000 வருஷம் இருக்குமா, இல்ல 1000 வருஷம் இருக்குமா? ஆனா இந்த 2000 வருஷத்துக்கு முன்ன எத்தனை கிரகங்கள் இருக்குது, அந்த கோள்களினுடைய நிலை என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அது என்ன நிறம் அப்படின்னு திங்கள் செவ்வாய் புதன் வேணுன்னு எழுதி வச்சுட்டான். இது யார் எழுதணும்? நீ நான் எழுத முடியும்? ஏன்னா என் ஆன்மாவும் தூங்க நேரத்துலேயே தூங்கி கிடக்கும் 3 நாளைக்கு. மகானுடைய ஆன்மா போய் இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்ன போட்டான் செவ்வாய் கிரகத்தினுடைய போட்டோவை தந்தி பேப்பரில் சகப்பா இருக்குதுன்னு. இவன் இப்போதான் கண்டுபிடிச்சான், 10 வருஷத்துக்கு முன்னே தான். அவன் பல கோடி வருஷத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சி வானசாஸ்திரம்னு எழுதி வச்சான். அதனால மகானிக்குள்ள விஞ்ஞானமே வராது. விஞ்ஞானன்றது ஒரு கூட்டு சேர்ந்து செய்யறது, மகான் தனித்து செய்யறது. அவங்க சொன்னதுல எல்லாரும் பொய்யும் வராது. விஞ்ஞானத்துல 1000 பொய் வரும். ஏன் பொய் வரும்? விஞ்ஞானத்துல பொய் வராதான்னா வரும், நிச்சயமா வரும். கொஞ்ச நாளுக்கு முன்ன உலகத்துக்கு ஒரு சூரியன், இப்போ ஒரு குடும்பம் இருக்குதுன்றான். அப்ப பொய் தானே அப்ப சொன்னது. சந்திரன் ஒரு சந்திரன், இப்ப சொன்னா 100 சந்திரன் இருக்குதுன்றான். அப்போ அப்ப சொன்னதே நம்ம ஜனம், இப்ப சொல்றதே நம்புவான். ஏன்னா விஞ்ஞானம் கையளவு, மெஞ்ஞானம் கடல் அளவு. மெஞ்ஞானி உலகத்தையே சுத்திட்டு 1000 சூரியன் இருக்கிறான்றான். உன்னை இவனால கண்டுபிடிக்க முடியல. விஞ்ஞானம் போய் மொத்தமா கண்டுபிடிக்கும் போது உலகம் இருக்காது. இதாம்மா நடைமுறை. இந்த உலகத்தில் இறக்கும் போது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை என்கிற போது மண்ணுக்காக சண்டையிட்டு மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவு மேடை இருக்குன்னு ஒவ்வொருத்தனும் பேசுறான். ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஆண் பெண் 2 வழியே வேறு இல்லை. வரும்போது என்ன கொண்டு வந்தோம்,
போகும்போது என்ன கொண்டு போக போறோம், அவன் தான் 10 லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். வாயில பேசுறது வேற, இயற்கையில வாழறது வேற. இயற்கையில வாழறான் பாரு அவன் ஞானி, பேசி போட்டு செயற்கையில போறான் பாரு அவன் அஞ்ஞானி. பேசுறது யாரு வேணாலும் பேசுறான், வாழ முடியாது. எல்லாரும் மேடையில பேசுறான், எல்லாம் ஆன்மீகவாதியில அரசியல்வாதி வரைக்கும். ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு வீடு வேணும், இல்ல கூட அவன் புள்ள இருந்தா இன்னொரு வீடு வேணும். ஒரு அரசியலுக்கு 50 வீடு என்னத்துக்கு, 10,000 ஏக்கர் என்னத்துக்கு? அவன் தான் சொன்ன வரும்பா நான் ஒன்றும் வரல, இது மக்கள் எத்துக்குன்னு சொல்ல. இதெல்லாம் பேச நல்லா இருக்குமா, நடைமுறைக்கு வராதுமா, பொய்யான உலகம் இது. இந்த ஆசிரமம் 8 கிரவுண்டு வாங்கினேன், சாப்பாடு போட இடம் பத்தலைங்க. பத்தியா 12 மணிக்கு போட சொன்னேன், முன்னும் போட்டுன்னுக்குறாங்க. அது எத்தனை மணி ஆகும்னு தெரியல. இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு 80 பேருக்கு மேலே இங்கே சாப்பாடு போட முடியல, இடம் இல்லை. அங்கே போட்டால் 200 பேர் ஒரு ட்ரிப்பு போடலாம். அதனால இடம் நமக்கு அவசியம். 8 கிரவுண்டை வாங்கினேன். இந்த 80 லட்ச ரூபாய் போட்டு சாமி டைனிங் ஹாலும் சமையல் ரூமும் ஜெல்லி போட்டுக்கிறோம். இன்னும் அது முடியல, அதுக்கு இன்னொரு 20 லட்ச ரூபாய் வைக்கணும். ஆனால் இதை வாங்கின உடனே அவங்க கேட்குறாங்க, இது யார் பேரில் எழுதணும்? நான் தானே வாங்கினேன், யார் பேரில் எழுதணும்? ஏமா நான் வாங்கினேன் யார் பேர்லமா, நீ பணம் கொடுத்தீங்கன்னா யார் பேர்லமா எழுதிப்பேன்? ஒன்று என் பேரில் எழுதணும், இல்லை என் பொண்டாட்டி பேரில் எழுதணும். ஏன்னா நான் செத்து போட்டு பொண்டாட்டிக்கு உபயோகமாகும். இல்லை அப்படிதான் நினைக்கணும். நான் எவ்வளோ பெரிய மடையம்மா, என்ன மாதிரி உலகத்தில் ஒரு மடையம் கூட கிடையாதுமா. இல்லை பிள்ளைங்க மேலே எழுதணும். நான் சொன்னேன் என் மேலே இருக்கக்கூடாது, என் மேலே பிள்ளைங்க வந்து எந்த சண்டை போடுவானுங்க. பொண்டாட்டி மேலே இருந்தால் பொண்டாட்டிக்கும் ஆபத்து வந்துடும். அது பிரம்மசூத்திர குழுன்னு எழுதுங்க. ஒன்று எத்தனை பேரால் செய்ய முடியாது? வாயில பேசுவான், நிறைய பேசுவான். செயலால் முடியாதுமா, செயலால் கோடியில் ஒத்தனால தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. ஆனால் எல்லாராலையும் பேச முடியும். இந்த ஒரு பொண்ணு வந்தது பார்த்தியா, ஒரு உபதேசம் வாங்கிச்சு, அது என்ன நினச்சின்னு வந்தது, கழுத்துக்கு செயினை கட்டி போட்டு போயின்னு இருக்குது. இப்படி எத்தனை பேரால் முடியும்? உன்னால் முடியுமா? முடியாது. அதனால ஒரு சில விஷயங்கள் நீங்க தானே சாமி தாலியை பத்தி இதுவா பேசுறீங்க, அப்புறம் எப்படி நான் கைட்டு கொடுக்க முடியும்? கொடுக்க கூடாதுமா, கொடுக்க கூட்டுக்காரர் வந்து என்ன ஒதிப்பாரு, அப்புறம் வம்புல போய் நான் மாட்டிப்பேன். நீ கைட்டி கொடுத்தேன்னு வரமாட்டாரு அவரு. என் பொண்டாட்டிக்கு இருந்து திருடுனேன்னு பிடிச்சி கொடுத்துருவாரு என்ன. அதனால வானா அந்த வம்பு, என் உடம்பு தாங்காதுமா, வயசானவன் நான். எப்பவுமே எந்த ஒரு செயலையும் நீ ஒரு விஷயத்த பேசுனா பேசுற மாதிரி செய்யணும். ஆனா பேசுற மாதிரி செய்தா ஜனம் மதிக்கல. அதனால அரசியல்வாதிலாம் என்ன பண்றான், பேசுறது ஒண்ணு செய்து ஒன்று செய்தா அவன் கூட ஒரு கூட்டமே போகுது இல்லையா? ஒரு காலத்துல ஒரு பையன் ஒரு தெருவில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். போலீஸ் வந்து பிடிச்சும் போச்சு. பிடிச்சும் போனா அந்த பையனை இட்டுன்னு வரணும் இல்லையா, அந்த ஊர் தலைவர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் மையனை பிடிச்சும் போயிட்டான், இது மாதிரி இட்டுன்னு வரணுங்கன்னா தலைவர் முதல்ல கேட்பாரு, உன் பையன் என்ன பண்ணாரு, போலீஸ் வந்து பிடிச்சது, ஏன் பிடிச்சது, என்ன பண்ணான், எல்லாம் கேட்டுக்குன்னா அவர் போலீஸ் ஸ்டேஷன் போவார். இந்த அரசியல் கட்சிங்க வந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, பையனை பிடிச்சும் பண்ணணும், பையனை ஸ்டேஷன் கிட்ட போகிறதுல இவர் தலைவர் அங்கே உட்காந்துக்கிற சேர் போட்டுக்கணும். அதனால போலீஸ்காரர் என்ன பண்றாரு, முன்னெல்லாம் அமீனா பூந்த ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் ஒன்றுன்னு வாங்கும். ஏன்னா ஆமை பூந்தா அந்த வீடு உருப்படாது. அமீனா காலை வச்சு, அமீனானா போலீஸ் போன வீடும் உருப்படாராம். அதனால போலீஸ்காரெல்லாம் வெளியே இருந்துக்குன்னு தான் கூப்பிட்டு வந்தவர், எவனும் வீட்டுக்குள்ள பண்ணுறான். இப்போ அடுப்பாங்கரைக்கு போயிடுறான், அம்மா அப்பா புள்ள கிடைக்கல, அம்மா அப்பா வான்னு கூப்பிட்டு அடுப்பான்னு வச்சுன்னு போய் டேக்ஸில் உட்கார வைக்கிறான். காரணம் என்ன, பேசுறது ஒன்று செய்யுது. அதனால இனி வேகமா வழி உலகம் இல்லையா, இது அப்படித்தான் போகும். இதை யாராலையும் தடுக்க முடியாதுமா, எந்த சட்டமும் தடுக்காது. சட்டம் வந்து மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்துக்கினே போகும். சட்டம் சட்டமா நிற்காது. அதனால இந்த மாதிரி விபரீத விளைவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குமா, இதை யாரும் தடுக்க முடியாது. இப்ப ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்றாங்களே சாமி, ஆமா, அதனுடைய விளக்கம் என்ன சாமி? அது வந்து 5 15 பொழுதும் இல்ல, ஒன்னா புடிச்சு வச்சுக்கோ. 5 இல்ல, இதுக்கு ஒன்னா வரல வெளியா, ஒரு தலை வரும், 2 கை வரும், 2 கால் வரும். அது வீட்டு உள்ள போனோன்னா 5 உள்ள போயிடும். 5 உள்ள போனா அதுக்கு செயல் இருக்குமா, செயல் இருக்குமா? அது மாதிரி அது போன்ற வீட்டுல ஒரு பொருளும் இருக்காது, நல்லா குடிச்சு வரா போயிடுமா. ஆனா இப்ப வந்து அந்த ஆமையை வந்து வீட்டு உள்ள வச்சு விற்கிறான், வியாபாரம் பண்ணிருக்கிறான். வாஸ்துப்படி ஆமையை துட்டாக்கணும். அதனால இப்ப ஆமையை வைத்து கோடி சொன்னாக்குறான். அதான் சொல்றேன், அழிவு உலகம் அப்படிலாம் இருக்குமா. இது நடராஜருக்கு வந்து திருமஞ்சனம், ஆணி திருமஞ்சனம் செய்யறாங்க இல்லைங்களா, அபிஷேகம் பண்றாங்க, அதனுடைய விளக்கம் எனக்கு ஐயரை கூப்பிடுறேன் நான், கேட்டுக்கோ. ஏன்னா நான் மந்திரம் எல்லாம் பண்றது இல்லை. சொல்லுமா, சொல்லுங்க சாமி. எனக்கு தெரியாதுமா, நான் அதெல்லாம் பண்றதே கிடையாது. எந்த சாமிக்கு எந்த மந்திரமும் சொல்ல மாட்டேன். எனக்கு மந்திரம் எல்லாம் மௌனம் தான்.
வேறு எந்த மந்திரமும் அதுக்கிட்ட செல்லாது. அதெல்லாம் காற்றோட போகுது. எப்போ ஒருத்தர் வாய் திறந்து ஒரு விஷயத்த சொல்கிறானோ அது காற்றோட கலந்துடும். ஆனால் எவன் ஒருத்தர் மனசோட நிறுத்துறானோ அதுதான் செயலுக்கு வரும். அதனால தான் நான் சொல்கிறது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயர் மந்திரம் சொல்கிறாரு. ஓ சாமி கிட்டோம். எந்த சாமியாவது எந்த ஐயரோ ஞானி ஆகிக்கிறாரா இல்லை. ஏன் அவள மந்திரம் நம்ம காலையில் 5லேருந்து இருக்கிற சாமி கிட்டெல்லாம் போய் ஒவ்வொன்று கத்தி கிடக்கிறான். அது தொழில். மந்திரம்ன்றது நீ ஒரு தொழில் செய்கிற மாதிரி அவர் ஒரு தொழில் செய்கிறாரு. அவர் ஞானத்தை தேடி போகலாங்க. அது ஒரு வேலைக்காக அதை படிச்சுட்டு அதை சொல்லிங்கிறாரு அவர். அதனால ஞானம் வராது. ஞானம் சும்மா இருந்தால் தான் சுகம் வரும். அதனால சும்மா இருக்கணும். சும்மா இருக்கணும்னா மௌனமாக இருக்கணும். அதுதான் ஞானம். அது வரணும்னா நான் மற்றதெல்லாம் போய் கும்பிட்றது இல்லை. எந்த கோயிலையும் போய் சாமியே அப்படின்னு கும்பிட்றது இல்லை. இப்போ குழந்தை பிறக்கும்போது சிசரின்னும் நார்மல் டெலிவரி சொல்கிறாங்களே, யோனி மூலமாக பிறக்குது குழந்தை அப்படின்னு. அதுக்கு எதுக்கு சாமி ரொம்ப அந்த ஜாதகம் அதுக்கெல்லாம் எதுக்கு சக்தி இருக்குது? ஜாதகமாக பயன் தராது. இல்லை யோனி மூலம் வர்ற குழந்தைக்கு சக்தி இருக்குதுங்களா? இல்லை இந்த லகான் கோழி இருக்குது தெரியுமா? லகான் கோழி நாட்டுக்கோழி இருக்குது. நாட்டுக்கோழி 21 நாள் பொறுத்து தான் அது குஞ்சு பொறிச்சு வெளியே வரும். இந்த லகான் கோழி ஒரு ட்ரேயில் அடிக்கிட்டு ரொட்டி கடையில் பிரெட் எடுக்கும்போது பார்த்துக்கிறியா நீ? ஒரு ட்ரே இருக்கும் அப்படி. அதில் ஒரு இது மாதிரி மத்து மாதிரி துடுப்பு மாதிரி வச்சுருப்பான். உள்ளோண்டு ஹோல்ஸ் தான் இருக்கும் அடுப்பு. அது உள்ள நெருப்போடு கொளுத்தி அதில் எடுத்துகிட்டு இருப்போம். அதில் அனல் இருக்கும். அதில் அந்த ரொட்டி கடையில் விட்டுருவோம். அத்தை விட்டான்னா ஒரு அதை மூடிட்டு எடுத்துட்டோம்னா எல்லாம் வெந்து போயிருக்கும். அது மாதிரி முட்டையெல்லாம் ஆடிக்கிட்டு ட்ரேலில் விட்டுட்டு ஒரு ஹவர் போட்டு கொய்ன்னு குஞ்சுங்க வந்து. ஆனால் ஒரு சின்ன கல் எடுத்து போட்டுன்னு செத்து போட்டோம். நாட்டுக்கோழி மேலே இவ்வளோ பெரிய கல் எடுத்து போட்டுனா பக்கத்து வீட்டில் போய் நின்று போட்டோம். அப்போது அதுக்கு உயிர் உறுதி. இதுக்கு உயிர் மெத்தமான உயிர். மனுஷங்கார கூட அப்படிதான் இருக்கும்போது குழந்தை தலை வழியா வருதும் கால் வழியா வருதுன்னு சொல்றாங்கல்ல. அது அவங்கவுங்க செயலை பொறுத்துக்குதுமா. அது அவங்கவுங்க செயலை பொறுத்துக்குது. அம்மா சும்மா இருக்க மாட்டா. அம்மா சும்மா இருந்தாலும் அப்பன் சும்மா இருக்க மாட்டான். பொம்பளையை சும்மா உட்காந்துங்கிற பொம்பளை இழுத்து போட்டு 4 அடி அடிப்பான். இப்படி அப்படி பரட்டும் போது அது பரண்டு போடும். இது எல்லாமா ஞானத்துக்கு தேவை. நம்ம பேசிக்கணும். டாக்டர் கிட்ட ஆஸ்பத்திரியில் நர்ஸ் பேச வேண்டியது. இதை வச்சுதான் ஜாதகமே எழுதுறாங்க. ஜாதகம் நான் பார்க்கறது கிடையாதும்மா. நீங்க பார்க்கல? ஆமா. இப்போ பொண்ணு வீட்டு பையன் வீட்டுல எல்லாம் கொடுக்கும்போது அது அவங்க பார்க்கட்டும். நமக்கு வேணாம் அந்த வேலை. நம்ம எதை வச்சு இப்போ ஒரு பொண்ணு இப்போ ஜாதகம் பார்த்து எத்தனை பொண்ணு எல்லாம் கோர்ட்டில் நிற்குது. என்ன பண்றது? ஜாதகாரனை பிடிச்சி போய் தண்டனை கொடுத்துருவானா? இப்போ இந்த காலத்துல ஜாதகமே பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க. மனசு ஒத்து போகணுமா? எந்த ஜாதகமும் ஒத்து வராது. தாய் தப்பம் ஒத்து பண்ணணும். மனசு எனக்கு ஒத்து போச்சுங்க, எனக்கு வாலிபம் வந்துச்சு, இட்டுன்னு போயிட்டுன்னா நாளைக்கு வச்சு தத்தும் போது அம்மா வரமாட்டான் அப்பாவும் வரமாட்டான். அப்பா அம்மா பார்த்து 2 வீட்டுக்கார் சேர்ந்து கல்யாணம் பண்ணால் நாளைக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தால் 4 பேரும் வந்து நிற்பான். இல்லைன்னா திக்கு இல்லாத அனாதையா சுற்றுவேன் ரோட்டில். இன்னைக்கு அப்புறம் போய் வீட்டாண்ட போய் உட்காந்து நான் ஒன்றாவதுங்கிறேன்னா ஒரு ஒன்றாவது செல்லுபடி ஆகுது. சொல்லு. அவ்வளோதான் இறக்கட்டும். சரி சாமி. ஐயா, நான் என் பேர் தங்கமணி, காட்பாடிலேருந்து வரேன். ஜூலை 2021 இன்றைக்கு வரைக்கும் வாங்கி பாடத்தை பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன கேள்வினா, நான் இந்த பாடம் வாங்குறது கோயிலுக்கு போகிறதுக்கு பிடிக்கல. வீட்டில் இந்த புளியார் பூஜை அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, பூஜை புனஸ்காரம், அதுவும் பண்ணுறது கிடையாது. நான் செய்கிறது சரியா தப்பா இதை பற்றி? இப்போ நீங்கள் செய்கிறது எந்த தப்பும் இல்லை. ஏன்னா உங்கள் வந்த வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்க. யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாச்சு, அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் நான் சின்ன பசங்க குழந்தை குட்டியமாக இருக்கிறோம். அவங்கெல்லாம் எனக்கு என்ன தெரியுமோ குழந்தைங்களுக்கு புத்தி தெரிஞ்சு அவங்க போகிற வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம முன்னோர்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம குல வழக்கம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாத போச்சுன்னா நாளைக்கு என்ன வரும்னா, நான் யாருன்னு யாரு கேட்டாலும் தெரியாது. ஒரு ஏதோ நல்ல காரியம் பண்ணுறோம், ஐயர் கேட்பாரு, உங்கள் தாத்தா பேர் என்ன தெரியல, உங்கள் முப்பாட்டம் பேர் என்ன தெரியல, அப்பா பேர் மட்டும்தான் இன்னும் மறக்கலை. ஏன் மறக்கலைன்னா இனிஷியல் வச்சுன்னுக்குறோம். எங்கே போனாலும் கேட்குறேன், யார் பிள்ளைன்னு கேட்குறாங்க. அப்போ எதோ ஒன்றுமே கேட்டால் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமே தவிர, நாளைக்கு கேட்கல சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணால் நடக்கும். அப்போ ஒரு குடும்பமும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஒரு பொண்ணு எடுக்கணும் கூட என்ன சொல்கிறாங்க, அம்மாவை பாரு, பொண்ணு போய் தேட வேணாம், அம்மா எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் பொண்ணு இருப்பா.
ஒன்றை வச்சு ஒன்று அளக்குற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஒரு குடும்பஸ்தனாக இருந்தால் இது எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் பாடமானவங்க என்ன பண்ணோன்னா, இதை யாருக்காக பண்ணுறோன்னா பிள்ளைங்களுக்காக பண்ணுறோம். இன்றைக்கி நான் செஞ்சால் தான் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்காக தான் பண்ணுமே தவிர இதை வாரி பூசிக்கக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் புள்ள குட்டி எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ என் வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா இனிமேல் நான் இதை பண்ணலாமான்னா அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. வெளியே பண்ண இந்த எல்லா பூஜையும் இனிமேல் நாம் உள்ளுக்குள்ளே பண்ணிவிட்டு சந்தோஷமாக நானும் அவனுமாக வாழ வேண்டியதுதான். சரிங்களா? சரி. நீங்கள் இந்த இந்த ஆன்மீக பாதையில் வந்து வாழ்க்கையில் பல இன்பம் துன்பம் எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க. யாரு? நீங்களே. இன்னும் கற்றுனுக்குறேன் சாமி. இன்னும் கற்றுக்கிறீங்க. ஆனால் உடல முடியல. ஏன்னா நான் சீடனாக இருந்து 5 வருஷம் ஆகி கூட என் மனசு பக்குவப்படல. ஒரு சும்மா ஒரு உறவுகிட்டையோ நட்புகிட்டையோ எதே ஏமாந்தோம். ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி மௌனன்ற ஒரு ஆயுதத்தை இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க. அதை நம்ம சீடனுக்கு சொன்னால் அந்த உபாயத்தை எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கின உத அந்த மாதிரி குட்டு போட்டாலும் மோதிர கையில் குட்டு பண்ணோமா அந்த மாதிரி நிறைய பேர் அடிப்பாங்க, வலிக்காது. யாராவது நல்ல பலசாலி ஓங்கி ஒரே ஒரு குத்து விட்டா அந்த மாதிரி நம்ம குருநார் ஓங்கி ஒரே குத்து மொத்தமாக ஒடுங்கி போச்சு. அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் போடுவார் ஒரு போடு, அன்றைக்கி எல்லாம் சரியாக போடும். இன்னும் போடலை, வாங்கலை. எங்கள் அப்பா கிட்ட உதவ வாங்கினவங்களுக்கு தெரியும். சாமி வெளியே வாங்கினவங்களுக்கே சாமி ஒரே ஒரு அடி ஒருத்தர் அச்சாரு, வயிறு வீங்கி போச்சு, தலை தம் தூண்டாகி போச்சு. ஒரே ஒரு அடி. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, அவங்க வீட்டோட சண்டை போட்டிருந்தா பிரச்சனையே இல்லை. அடி அவங்க வீட்டுக்கார அச்ச உடனே அங்கே வலி வாங்க தெரியாமல் வலி தாங்க முடியாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். வீட்டுக்குள்ளே வந்தவொடனே இவரு என்ன பண்ண, இவரு டென்ஷன் ஆகிட்டார். இவரு வெளியே வந்தவொடனே இவரு குடுக்குன்னு பொண்டாட்டி அடிக்கிட்டு வந்தார். விட்டா ஒரே ஒரு அடி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கீழே விழுந்தவர் ஏந்துக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் 1 வாரம் மேலே வச்சா அவர் ஏந்து சரியாகி வரத்துக்கு. அந்த மாதிரி அடி வாங்கும்போது தான் நம்மளாம் சரியா ஆகும். அப்போதான் சரி மனம் நிறைய பொழந்துக்கிறாரு சாமி, கொஞ்சம் நெஞ்சம் போலாம் கிடையாது. அதுதான் தெரியல எப்படி மனசு யார மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போது அடி வாங்கிட்டா எல்லாம் அமைதியாடு. அடி வாங்கினாலும் அடி வாங்காத வரைக்கும் அப்படியே துடிச்சிக்கினே இருக்கும். வாங்க வேண்டியதை வாங்கினா அடங்க வேண்டியதெல்லாம் தானாக அடங்கிடும். வேண்டிப்போம் கூடி சீக்கிரம் பெரிய அடி ஒன்று விடணும்னு வேண்டிப்போம். பரவாயில்ல. ஏன்னா இப்போ இல்லைன்னா அப்புறம் வந்து பிரயோஜனம் இருக்காது. எது வந்தாலும் இனிமேல் தாங்கணும் ஒன்றும் கிடையாது. நம்ம தனியாக பார்த்துக்கலாம், நம்மளா அவரானே. இல்லை தனியாக இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி கவலை கிடையாது. எப்போ இந்த பாதி அதுக்கு தான் சொல்கிறேன், கூடி சீக்கிரம் வாங்கிடணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அதுதான் வாங்கிக்கலாம் ரொம்ப கவலை. ஆமாம். இந்த முதுகு தண்டுவடம், மனிதனுடைய முதுகு தண்டுவடத்துக்கும் கோயில் இருக்கிற கொடிமரத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டும் ஒன்று தான் சாமி, ரெண்டும் ஒன்று தான். இந்த கொடி மரத்தில் எங்கே போனாலும் நீ விழுந்து கும்பிட்டாகணும். ஏன் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோமே, சில இடத்துல சாமி விழுந்து கொண்டு முடியாது. நீ தொடங்கக்கூடிய இடமும் கொடிமரம் தான், கடைசியாக சுற்றிட்டு வந்து இறங்கக்கூடிய இடமும் கொடிமரம் தான். இதை தவிர வேறு வாசலே இருக்காது. அப்படி தானே இருக்குது எல்லா கோயிலும். அதை போல் ஞானம் யோகம்னு யாரு போனாலும் முதல்ல தொடங்க வேண்டிய இடம் எங்கன்னா மூலாதாரம். இந்த மூலாதாரத்தில் இருந்து தான் தொடங்குது நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கொடிமரம். சரி, இங்கேருந்து தொடங்குத ஒரு கொடிமரத்தை நம்ம மேலே பார்த்தோமா? மேலே பார்க்கவே இல்லையா? கீழே ஊந்து கும்பிட்றதோட சரி, ஒரு நாள் கூட அண்ணாந்து பார்க்கலையா? எல்லா கொடிமரத்துக்கு மேலேயும் இது பெல் வச்சுருப்பாங்க, மணி வச்சுருப்பாங்க. எதுக்கு அங்கே மணி வச்சுக்கிறாங்க? ஏன் கீழே வச்சிடலாம்ல? கீழே வச்சுருந்தா பார்த்துருக்கலாம்ல. அப்போது கீழே இருக்கிற எல்லா பொருளும் எல்லாரையும் காப்பாற்ற போகிறதில்ல. இந்த கீழே இருக்கிற பொருள் என்னைக்கு மேலே போய் சேருதோ அன்னைக்கு தான் நாதம் விந்து கலை என்ற முப்பொருளும் ஒன்று சேரும். அதை சிம்பாலிக்காக வச்சுக்கிறான் சலங்கையை மேலே. பார்க்கவே இல்லைன்னா நம்ம என்னைக்கு போய் போகிறது அங்கே? அப்போ அடையாளத்துக்கு தான் வச்சுக்கிறாங்க. இந்த கீழே இருக்கிற பொருள் மேலே போய் சேர்ந்ததுனா மட்டும்தான் ஒரு மனுஷனுக்குள்ள நாதத்தை உணர முடியும். பாடத்தின் மூலமாக நாதம் கேட்கல சாமி, பாடம் பண்ணினே இருக்கிறான். 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, இன்னும் நாதமே வரல சாமி. ஏன் வரல? கீழே இருக்கிற பொருள் இன்னும் மேலே போகல. ஏன் இது கீழே இருக்கிற பொருள் மேலே போகலன்னா, இதை மேலே எழுப்பத்துக்கு பாடம் 19 ஆரம்ப பாடம், அந்த பாடம் சரியாக பண்ணலை. அப்போ
அப்போ எங்கே எதை சொன்னோமோ அங்கே அதுவாகவே இருந்து பாடம் பண்ணியிருந்தால் அதுக்கான பலனை அனுப்பிச்சு இங்கே வரும்போது இதுக்கான பலனை தேடாமல் கைக்கு வந்திருக்கோம். ஆனால் அங்கெல்லாம் ஏமாற்றி வந்து பாடம் வாங்கிடுறோம். சாமி தான் சொன்னார் பாடம் கொடுக்க சொல்லின்னு, அங்கே போய் நோட்டு எழுதின்னு வந்து நமக்கே தெரியாத பாடம் வாங்கி போயிடுறாங்க. நீ என்னையா ஏமாற்றிக்கிற, உன்னையே ஏமாற்றினுக்கிற. நாம தான் சொல்கிறோம் எப்பா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் போட்டோன்னு. நமக்கு ஏன் ஓரம் வஞ்சினேன்னா நீ மேலே போகக்கூடாதுன்னா நம்ம கஷ்டப்படுறோம். எல்லாரும் சேர்ந்து போயிடலான்னா கஷ்டப்படணும். நானும் உன்னை விட்டு போகக்கூடாது, நீயே என்னை விட்டு போயிடாத அப்படின்னு குருவை பூச்சிக்கிற மாதிரி நல்லதுக்கு தான் சொல்கிறோம். இன்னும் நேரம் வரல, இன்னும் கொஞ்ச நாள் பாடம் பண்ணுன்னு சொன்னால் இவங்க ஏமாற்றிட்டு போய் பாடம் வாங்கினா அது எங்கே போவோம்? மதிலினை சுற்றுவார் வாயில் காணார், மந்திரத்தை சொல்லுவார் வட்ட வீட்டினுள். மந்திரத்தை சொல்லணும் உட்காந்துப்பான வட்டமாக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்குள்ளே இவன் உக்காந்துக்கின்னு மந்திரத்தை சொல்லிக்கினே இருப்பான். இது எப்போ முடியறது? வாசல் தெரியாமல் மந்திரம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ மந்திரம் சொன்னாலே வாசல் திறக்கணும், இல்லை வாசலை திறக்கக்கூடிய மந்திரத்தை நீ சொல்லணும். அப்படி ஒரு மந்திரம் தான் எந்த ஐயாவது கற்றுக் கொடுக்குறாங்களா? எந்த சாமியாரும் கற்றுக் கொடுக்கலையே அப்படி ஒரு மந்திரம். எந்த மந்திரம்? பணது ஓணுமா கனகதாரா சோத்திரம் டெய்லி படி. வீட்டில் கஷ்டமா நக்கீரர் இந்த பாட்டு எழுதிக்கிறாரு படி, சம்பந்தர் இந்த பாட்டு படிக்கிறார் படி அப்படின்னு இதெல்லாம் சொன்னவன் நம்ம மனக்கதவை திறந்து இறைவனோட திருத்தால பணியத்துக்கு இதை திறக்கிறதுக்கு யாராவது மந்திரம் சொல்லிக்கிறாங்க? திறக்கலையே. அதை சொல்கிறதுக்கு தான் சாமி குரு வந்தார். அவர் சொன்னபடி நாம் பாடம் பண்ணி நின்னால் இந்த கொடிக்கம்பை ஏன் வச்சுக்கிறாங்கன்றது அன்னைக்கு புரியும். இது சொல்லி புரிய வேண்டிய விஷயம் இல்லை. இது வரைக்கும் வராத நாதம் இப்போ ஏன் வருதுன்னா இது வரைக்கும் இருந்த இடத்த விட்டுப்புட்டு நான் மேல் நோக்கி போகும்போது தான் இது அடையும். அங்கே அது ஆடினாலும் அங்கே ஓசை கேட்கனாலும் காற்று இல்லாமல் ஓசை வருமா? நல்ல பெரிய கொடிமரம், பெரிய கொடிமரம் சாமி, அதில் அங்கே மணி கட்டிட்டோம், காற்றே வரல. இப்போ அதில் நாதம் வரும். அதே போல தான் சாமி இங்கேயும் மேலே எல்லாம் இறைவ வச்சுட்டான். நீ காற்றை மட்டும் கொண்டு போய் அதை கொஞ்சம் ஆட்டி விட்டுருந்தீங்கன்னா நீ ஆட்டி விட்டனா அது தானே ஆடி கிடக்கும். இந்த காற்றெல்லாம் புசு புசுன்னு பாம்பு படம் எடுக்கிற மாதிரிலாம் போகுது. அதை கட்டி காப்பாற்றி கரை சேர்ந்து இதை போத்து நமக்கு வழி தெரியலையே, பொறுமை இல்லையே, வைராக்கியம் இல்லையே, மனசு கற்பனையில் ஓடுத. முதல்ல மனசை கற்பனை இல்லாத பார்த்துக்கணும். பொய்யான வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ ஒரு பலசாலி இருக்கிறான், ஊரில் போக வரும்போது 4 பேர் சண்டை போடுறான், சண்டை வலிக்கிறான். பலசாலியாக இருந்தால் என்ன பண்ணுவான்? அவனை கூட்டு 2 காது மேலே அடிப்பான். யாருக்கிட்ட வந்து இதெல்லாம் விளையாடிங்கிற அப்படின்னு அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்களா? பலம் இருக்கிறவன் அடிச்சிருவான், அடிச்சுட்டு அன்னையோடு அதை மறந்துடுவான். ஆனால் எனக்கு பலம் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், இவனை எதிர்க்கவும் வைக்கல, இவன் சொன்னதை மறக்கிறதுக்கும் எனக்கு துப்பு இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஐயோ இவன் என்ன 4 பேர் எதில் அசிங்கப்பட்டானே, இவனை ஒன்றும் பண்ண முடியல, இவனை என்னைக்காவது ஒன்றும் பண்ணோம். ஏன்னா அதை முடியாத, ஏன் அதை போய் யோசனை பண்ணிக்கிற? அப்போ இது என்ன அர்த்தம்? பண்ண முடியாது, அவனை எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரியும். ஆனால் சேரில் உட்காந்து அவனை அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும் அப்படின்னு யோசனை பண்ணிடுறோம். இதுதான் கற்பனை வாழ்க்கை. அப்போ நமக்கு அந்த தகுதி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்? இது நான் உதாரணத்துக்கு சொன்னேன், யாரையும் தப்பாக சொல்லலை. நமக்கு சில விஷயங்கள் முடியாது, எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்மளால் நம்ம பலம் இதுதான், நம்ம பலவீனம் இதுதான். பலத்தை பிடிச்சிக்கின்னு நம்மளால் பண்ண முடியாத பலத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு திரும்பியே பார்க்கக்கூடாது. அப்போது கற்பனை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் கடவுளே பார்க்க முடியும். சரிங்களா? அதுதான் சந்தோஷம். ஆத்மானம்.